ஒன் ஸ்ட்ராங் ப்ரெடிக்ஷன் ஃபுல் இங்கே இந்த மேட்ச் அடி வாங்குவார்னு எனக்கு தோணுது. ஒரு 40% கன்சிடர் பண்ணுவாரு. மேபி ஒரு 1 விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கு இந்த ப்ராசஸ். பட் அடி வாங்குவாரு அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மைண்ட் பிளாக்கா இருக்குது நிறைய பேருக்கு. அவங்க 3 ஃபாரின் பிளேயர்ஸ் தான் போறாங்க. மேபி ஒரு லிவிங்ஸ்டனை எடுத்துட்டு வரலாமா அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. அந்த நினைப்பு வந்தா அப்படியே விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் SRH அடுத்த மாதிரி ஜெயிக்கணும் ஆசை அப்படிதான் இருந்துச்சுன்னா அந்த நினைப்பு வந்து அப்படியே விட்டுருங்க. சக்கீப் ஹுசேன் நாங்க வந்து எழுதி தரோம். நாங்க முன்னாடியே பார்த்த மாதிரி அவர் வேரியேஷன்ஸா இருக்கட்டும் நல்லா சூப்பரா போட்டுட்டு இருக்காப்ல. விக்கெட் எப்போ தேவையோ அவர் வந்து கண்டிப்பா எடுக்கிறது யூஸ் ஆவாரு. 2 பேர்ல பார்க்கும்போது எங்களுக்கு சக்கீப் ஹுசேன் வந்து ரொம்ப பெரிய விஷன் இருக்கு. அதையும் தாண்டி ராமகிருஷ்ணா கோஸ் அண்ட் ஜேமி ஓவர்டன் அகைன்ஸ்ட் அனிகேத் வர்மா இஸ் கோயிங் டு பி a great option once again. பட் இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கு. மேபி மேட்ச் ஷாட் எடுத்துட்டு வரலாமே அப்படின்னு வந்து சில பேர் கேட்பீங்க. அகில் ஹுசேன் பதிலா பேட்டிங் ஆப்ஷன் இருக்கும் அப்படின்ட்டு. பட் அதுமே ரொம்ப வந்து எப்படி சொல்ல நோ தேங்க்ஸ். ஆமா சும்மா அந்த ஒரு மேட்ச் அப்புக்காக எல்லாம் ஆஃப் எடுத்துட்டு வந்து ரிஸ்க் எடுக்கணுமான்ற ஒரு கேள்வி இருக்கு. கொஞ்சம் பொறு மிஷின் நிக்கட். இவங்க திரும்ப வந்து we have only one change கலீல் அகமதுக்கு பதிலா முகேஷ் சௌத்ரின்னு சொன்னாருன்னா அப்படியே டிவி ஆஃப் பண்ணி நான் கிளம்பிடுவேன். முகேஷ் ஸ்டார்க் விளையாடுறீங்கடா என்னடா நீங்க முகேஷ் ஸ்டார்க் விளையாட உட்காந்துறீங்க. அந்த டாப் 3க்கு வந்து 3 பேருக்குமே செம்ம மேட்ச் அப் அகைன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீம். அபிஷேக் சர்மா, ட்ரேவிஸ் ஹெட் அண்ட் தலைவர் இஷான் கிஷன் 3 பேருமே லெஃப்ட் ஆர்ம் சீமை போட்டு துவம்சம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா, ரொம்ப ரேரா தான் அவுட் ஆறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த லெஃப்ட் ஆர்ம் சீமரை நான் பவர் பிளேல யூஸ் பண்ணவே மாட்டேன். டெத் பவுலிங்ல இந்த பவுலர்ஸோட எஃபெக்டிவ்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும், 3 பேருமே டெத் ஓவர்ஸ்ல எப்படி போடுவாங்கன்ற ஒரு கேள்வி ஃபார் ஹைதராபாத் இருக்க தான் செய்யுது. அந்த அதை பேஸ் பண்ணி அவங்க கொஞ்சம் அடி வாங்குறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றேன். ருத்ராஜ் எனக்கு நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு ருத்ராஜ் மேல. என்ன ப்ரெடிக்ஷன் சொல்ற? ருத்ராஜ் ஆடுவார் 30+. ஓகே டன். ஓகேவா, நல்ல டேக் பண்ணுவாரு. கொஞ்சம் பால் அடிக்க கூடாது. இல்ல நல்ல அதான் சொல்ல வந்தேன். எனக்கு இந்த ஸ்லோ இன்னிங்ஸ்ல ஆட மாட்டாரு. ருத்ராஜ் கேப்பர் நான் 50 வைக்கிறேன். சரியா, நம்பி சொல்றேன். அடிப்பாரு நான் சொல்றேன். நல்லா ஆடுவாரு. ஒரு பாசிட்டிவான ரீடிங்ஸ் இருக்கும். Expecting CSK to win this match if they bowl first. 100% ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்றேன். CSK ஜெயிப்பாங்க. ஓகேடா, CSK ஜெயிப்பாங்க போடா, அவ்வளவுதான்டா. மான்குட்டி போல துள்ளி குதிச்சிட்டு இருந்த நம்ம ஹரிசை வந்து அடிச்சு உட்கார வச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக ஃபீல் பண்ண சப்ஸ்கிரைபருக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல வந்திருக்கேன். எஸ், அந்த மான்குட்டி திரும்ப வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெல்கம் டு தி மேட்ச் ரிவ்யூ. ஃபர்ஸ்ட் CSK vs SRH, அதுக்கப்புறம் RCB vs DC. ஓகேங்களா, உன்னை பார்த்தா மான்குட்டி மாதிரி தெரியல, அது கரடி குட்டி மாதிரி இருக்கு. என்ன ஒரு ஆனந்தம் அந்த கரடிக்கு அப்படின்ற மாதிரி. என்ன ஒரு ஆனந்தம். மும்பை ஜெயிச்சா கூட இதெல்லாம் சந்தோஷப்பட மாட்டேன்ல. அது இல்லைங்க, ஹானஸ்டா சொல்லணும்னா பங்காளி ஒருத்தன் தோத்துட்டு இருக்கும்போது இன்னொரு பங்காளி வந்து ஒரு ஆட்ஸ் எல்லாம் தாண்டி ஜெயிச்சுட்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். பங்காளி கூடயே வந்து 8வது 9 நம்ம ஜாலியா வந்து உட்காந்துட்டு இருப்போம். ஓகேவா, சரி என்னவோ சொல்றான். ஆனா எனக்கு என்ன தெரியுமா ஆதங்கமா இருந்துச்சு, நான் வந்து ஒரு 11 மணி வரைக்கும் நான் வந்து சந்தோஷமா இருந்தேன். கால் மேல கால் போட்டு ஆஹா இன்னைக்கு நம்ம சொல்ற எல்லா பிடிச்சனும் வந்து சூப்பரா அமைதுரா, இன்னைக்கு நம்ம நாள் தான் CSK சேஸ் பண்ண போறாங்க அப்படின்னு ரீல்ஸ் எல்லாம் எடிட் பண்ணி போட்டாங்க. DC RCB மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் போட்டாச்சு. ஆமா, CSK ஹைதராபாத் மேட்சுமே வந்து 10 ஓவர் சேஸ்ல 10வது ஓவர் வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. எல்லாமே நல்லா தான் சாமி இருந்துச்சு. அப்போ வந்தா சாமி அவன் அப்படின்ற மாதிரி கடைசி ஒரு 10 ஓவர் நான் வந்து குழம்பலாம். ஓகே ஃபைன், உன்னோட ஆளு எனக்கு புரியுது. அதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நான் ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். டாஸுக்கும் முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். இந்த ஹைதராபாத் கண்டிஷன்ஸ்ல பேட்டிங் ரெண்டுமே வந்து பயங்கரமான பேட்டிங் டீம், பவுலிங் வந்து வீக்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸ்டார்ட் ஆஃப் சீசன்ல வந்து இந்த 2 டீம் தான் ரொம்ப மோசமான பவுலிங் சொல்லியிருந்தோம். பட் அதெல்லாம் தாண்டி தே ரிகவர்ட் அஸ் லைக் பயங்கரமா செட் பண்ணி இப்போ நல்ல பவுலிங் டீமா திகழ்றாங்க. இந்த பேட்டிங் பிட்ச்ல சூப்பரா வந்து பவுலிங் போட்டுருக்காங்க. பவுலர்ஸ் கேம்னே சொல்லலாம் இந்த கேம். So completely give it to the bowling unit of both the teams. அதுலயும் ஸ்பெசிபிக்கா டெத் பவுலிங் பத்தி நம்ம பேசி ஆகணும். பவுலிங் 2 டீம்லயுமே டெத் பவுலிங்கே கிடையாதுடா அப்படின்னு வந்து IPL ஸ்டார்டிங்ல வந்து பேசணும். டெத் பவுலிங்கா ஐயோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தோம் நம்ம. நான் ஒரே ஒருத்தரை மட்டும் சொல்லி இருந்தேன். யாருப்பா? யார்? JP ஓட்டன் தான் நான் சொன்னேன். அவருதான் டெத் பவுலரா வந்து இந்த வாட்டி செய்ய போறாரு. ஓகே, அதெல்லாம் ஃபைன், முடிஞ்சு போச்சு. டாஸ்க்கு வருவோமே. ஆக்சுவலி சிரிப்பு தான். டாஸ் போடுறதுக்கு முன்னாடி ருத்ராஜ் இஷான் கிஷன் 2 பேருக்கும் டாஸுக்கும் இவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாதுன்ற மாதிரி ஒன்றுமே இல்ல. சரி, எனக்கு காமெடி என்னன்னா இவங்க 2 பேர்ல யார் ஜெயிவா, எது ரொம்ப சி அப்படின்னு பாக்கலாம்னு பார்த்தா ப்ரோ அவருக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு ப்ரோ. 6 மேட்சுமே IPL ஃபர்ஸ்ட் டாஸ் தோத்த முத ஆள் அவர்தான். ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ் கேப்டன்ல. மில்லர் வந்து 5 மேட்ச் தோத்துருக்காராம் 2016ல பஞ்சாப் கிங்ஸ்க்கு. அதுக்கப்புறம் இஷான் கிஷன் இப்ப 6 மேட்ச். எப்படா டாஸே ஜெயிக்காம ஒருத்தர் இருப்பான்? எப்படா ஆனா மேட்ச் ஜெயிக்கிறானுங்கடா. ருத்து நடுல இருந்தா நிறைய ஜெயிக்காம வந்திருக்காரு. பட் இப்ப 2 மேட்ச் ஜெயிச்சார்ல ருத்து நடுவுல. டாஸ் தோத்தாமா, நாங்க டாஸ் ஜெயிச்ச 2 மேட்ச்மே தோத்துட்டோம். அதுதான் அங்க பண்ணு. இந்த கில்லு ருத்துராஜ் கேக்வாடு, இஷான் கிஷான் இவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான காம்படிஷன் இருக்கலாம் இந்த டாஸ் ஜெயிக்கிறதுல. சூரியகுமார் யாதவ் மறந்து. சூரியகுமார் யாதவ் ப்ரோ, எஸ் ஆஃப் கோர்ஸ். சரி ஓகே, டாஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. பர்து நீ ஃபர்ஸ்ட் ஆரம்பி, அதுல இருந்து வருவோம். என்ன சொல்றது, ஃபர்ஸ்ட் டாஸ்ல வந்து ஒரு சேஞ்ச் நான் எதிர்பார்த்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி நாங்க ஒரு சேஞ்ச் பண்றோம். முகேஷ் சௌத்ரி கமிங் இன் ஃபார் கலீல் அகமது சொல்லுவாரு பேக் அப்படின்னு சும்மா எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அதுக்கு கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயம் ஒண்ணு வந்து நம்ம ரவி சாஸ்திரி பண்ண அப்படி
சேஞ்சே கேட்கலடா ருத்ராஜ் கேக்வாட் என்ன சேஞ்ச் பண்ணீங்கன்னு கேட்கவே இல்ல. நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கேட்பாரு அப்படின்னு அமுச்சு விட்டாரு. ஏன்பா சேஞ்ச் கேளுப்பா என்னப்பா அப்படின்னா கேட்கவே இல்ல. அதுக்கப்புறம் லைன் அப்ல பாக்கும்போது 2 சேஞ்ச் பண்ணிருந்தாங்க. அக்கீல் ஹுசைனுக்கு பதிலா மேட்ச் ஆட் நம்ம சொல்லியிருந்தோம். தயவு செஞ்சு அந்த ஒரு மேட்ச் அப்புக்காக மேட்ச் ஆட் எடுத்துட்டு வராதீங்கடா. வேற வந்து நல்லா நம்ம ஆக்சுவலி உண்மையா சொல்லவா, நான் என்னோட பெருமை பீத்ததுக்காக சொல்ல, உண்மையிலேயே நான் சொன்ன காம்பினேஷன் நல்லா இருந்திருக்கும் இந்த மேட்ச்ல. அவங்க அந்த பிரசாந்த் வீர் பேட்டிங் இங்க தேவைப்பட்டுச்சு ஆக்சுவலி இன்னைக்கு மேட்ச் ஆட கம்பேர் பண்ணும்போது பெட்டர் பேட்டர். அது ஒண்ணு ஃபைன். ரெண்டாவது வந்து அவங்க பண்ண இன்னொரு செஞ்சு முகேஷ் சௌத்ரிக்கு மன்னிப்பு கேட்கணும்டா அப்படின்னு வந்து நீங்க நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா வரேன். பட் ஓகே டீம் போகுது. மேட்ச் ஆட் சூப்பரா போட்டாரு. அவர் நான் வந்து கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டேன். 3 ஓவர் சூப்பரா போட்டோம். 4வது ஓவர் அன்சுல் கம்போஜ் கொடுத்து 15 ரன் போகுது. அது சூப்பரா போட்டாரா? நல்லா போட்டாரு. ஃபர்ஸ்ட் 2 ஓவர் சூப்பரா போட்டாரு. அதான் சொல்றேன். அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் 2 ஓவர் நல்லா போட்டாரு. 4வது ஓவர் அன்சுல் கம்போஜ் 15 ரன் அடிச்சாரு. நிறைய ஓகே நீ பேச அதுக்கு நான் சொல்லிடுறேன். 15 ரன்ஸ் அன்சுல் கம்போஜ் கொடுக்குறாரு. ஒரு எனக்கு என்னன்னா நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன். நான் சொல்றேன் இந்த ஓவர் நூர் அகமது வரணும், நல்ல ஆப்ஷனா இருக்கும். மேட்ச் ஆட்டுக்கு கொடுக்கவே கூடாது. ஏன்னா அவங்க ரீட் பண்ணிட்டாங்க. அப்படிதான் போட்டுட்டு இருக்காரு. they will be predicted by now. கண்டிப்பா 20 ரன்ஸ் போகணும். எங்க அப்பாட்ட சொல்றேன். உண்மையா எங்க அப்பா இப்ப கேட்டுட்டு இருப்பாரு இந்த வீடியோவை. அவர்கிட்ட கேட்டு பாரு 20 ரன்ஸ் போகுன்றேன். சொன்ன மாதிரி 22 ரன் போகுதுடா. அப்படி என்னடா ஒரு கேப்டனா இருந்தா எதுக்கு அந்த 3வது ஓவர் வந்து பார்ட் டைமருக்கு கொடுக்கணும்? ஒரு சேஞ்ச் ஒரு பிளேயர் நீங்க லைன் அப்ல வந்து வச்சதுனால நீங்க மேட்சே தோத்துட்டீங்கன்னு தான் சொல்லுவேன். அது பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும். பேட்டிங்ல 30 பால் 33 ரன். எவனா வந்து இவ்வளவு பெரிய ஸ்கோர் சேஸ் பண்றது இல்ல. அந்த அளவுக்கு பொறுமையாடி லிட்டரலா மேட்ச் ஆடினாலதான் நீங்க வந்து அந்த பேட்டிங் இதுவே வந்துச்சு, பிரஷர் வந்துச்சு. 18 ரன் தான். நீங்க 10 ரன்ல தோத்தீங்களா? எவ்வளவு தோத்தீங்க? 10 ரன்ல தோத்தீங்க. அவன் கொஞ்சம் ஆக்சிலேட் பண்ணிருந்தா கூட நீங்க வந்து ஜெயிச்சிருக்கலாம். அந்த அளவுக்கு மிடில் ஆர்டர் சோக்கு முக்கியமான காரணம் மேட்ச் ஆட். ஏன்னா மேட்ச் ஆட் 3வது ஒரு ரன் கொடுத்ததோட அந்த 3வது ஒரு கொடுத்த கேப்டன் தான் நான் வந்து இங்க ரொம்ப நினைக்கிறேன். எதுக்கு மேட்ச் ஆட் ஃபர்ஸ்ட் நீங்க விளையாட வச்சீங்க? அது ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. நான் எனக்கு தெரியல. நான் அதான் சொல்றேன். அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் நீங்க இல்ல. பவர் பிளே மேட்ச் ஆட் நீங்க மேல தான் விளையாட போறீங்க அப்படின்னா நீங்க வேற ஏதாவது பேட்ஸ்மேன் எடுத்துட்டு வரணும் தானே. அவங்களுக்கு என்னன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் 2 லெஃப்ட் ஹேண்டர் ஆஃப் ஸ்பின் அந்த மேட்ச் அப் இது உலகத்துக்கே தெரியும். இதான் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்படி இருக்க ஒரு செலக்ஷன் அபிஷேக் சர்மாக்கு பவர் பிளேல போறதுக்கு மட்டுமே மேட்ச் ஆட்ட கொண்டு வந்திருக்காங்க. டிராவிஸ் ஹெட் லெஃப்ட் ஹேண்டர்னால கொண்டு வந்திருக்காங்க. எவ்வளவு ஒரு என்ன யோசிக்கிறீங்க? எனக்கு என்ன சொன்னேன் அந்த ஒரு மேட்ச் அப்புக்காக எல்லாம் மேட்ச் ஆட் எடுத்துட்டு வருது நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். காரணம் அதுதான் டாசி சிம்பிள்ரா. நான் வந்து 10 விக்கெட் அதாவது 2 பேருமே 5 முறை அவுட் ஆயிருக்காங்க. 9 முறை சீமட் அவுட் ஆயிருக்காங்க. சீமரை பார்ப்பில் கொடுங்கன்னு சொன்னா இல்லையா? அதாவது திரும்ப சொல்றேன். நான் சொல்லும் போது எதுக்குடா அந்த ஆஃப் ஸ்பின்னர் போட்டா அவுட் ஆவானா? நீ ஒரு நல்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓகேவா, நல்ல ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு லெஃப்ட் ஹேண்டர். அதே வீக்னஸ் வந்து அவனுக்கு இருந்துட்டே இருக்குமா? திருந்த மாட்டாரா? அவரு பார்க்க மாட்டாரா அந்த வீக்னஸ் எனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு? 2 ஓவர் கொடுத்தாப்ல சூப்பர்ரா. அதோட ஸ்டாப் பண்ணிருந்தே அப்படின்னா முடிஞ்சிருக்கும். அதுதான் ருத்ராஜுக்கு வந்து ஒரு பவுலர் எப்படி கால்குலேட் பண்ணி யூஸ் பண்றது அந்த ஒரு விஷயம் பயங்கரமா லாக் ஆகுது. மேனேஜ்மெண்ட் என்ன சொல்றதுன்னே தெரியல. மேட்ச் ஆட் நீ விளையாட வச்சது ரீசன் ஆமா. லிட்டரலா உங்களுக்கு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான் வந்து லைன் அப்ல இருக்காங்க. டிவால் ப்ரூவிஸ் மேல ஆடக்கூடிய பேட்ஸ்மேன் தான். அவரு இன்னைக்கு கீழே ஆனாரு. அந்த இடத்துல நீங்க வந்து மேட்ச் ஆட இருக்காங்க. டிவால் ப்ரூவிஸ் மேல அமிச்சிட்டு அதுக்கப்புறம் டூபே அதுக்கப்புறம் பிரசாந்த் வீரை வந்து விளையாட வச்சிருக்கலாம். எனக்கு லிட்டரலா அதான் ஒரு சாய்ஸா தெரிஞ்சு. அவ்வளவுதான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பை தி வே முகேஷ் சௌத்ரி அடுத்த ஓவர்ல வந்து 2 விக்கெட் எடுத்தாருப்பா. நீ தானடா சொன்ன பரத் முகேஷ் சௌத்ரி எடுத்து வரக்கூடாது அடிப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் திரும்பவும் சொல்றேன். அவருக்கு வந்து ஓகே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு ஃபைன் தான். ஆனா அந்த விக்கெட் எடுத்த 2 டெலிவரியுமே வந்து நாட் விக்கெட் டேக்கிங் டெலிவரி அட் ஆல். நல்லாவே போடல. அதான் உண்மை. மனசாட்சி தொட்டு சொல்றேன். அது ஃபர்ஸ்ட் கேட்ச் வந்து சூப்பரான கேட்ச் ருத்ராஜ் கேக்வாட். செகண்ட் இஷான் கிஷன் அவுட் ஆனது. அவர் ஏன் அப்படி என்ன எப்படி இஷான் கிஷன் கனவுல நீங்க இப்ப போயிட்டு நீங்க அடுத்த ஒரு 99 தடவை கொடுத்தாலும் அந்த பால் 6 அடிப்பான். நல்ல லென்த் தான் ஆக்சுவலி. நல்ல லெங்த்லாம் இல்ல. அது ஃபுல் அது க்ளோஸுக்கும் இதுக்கும் குட் லென்த்துக்கு கொஞ்சம் முன்னாடி. அதுக்கான லாஸ்ட் பால் அந்த பவர் பிளே லாஸ்ட் பால் அந்த பவர் பிளே அடிக்க போனது ஒரு ஷாட். டெம்ப்ட் ஆவாரு. எப்படினா இஷான் கிஷன் வந்து அந்த மொமெண்டம் இது பண்ணனும்னு சொல்லிட்டு அடிப்பாருன்னு கரெக்ட்டா போட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. எனக்கு ஏதோ ஒரு மிஸ் டைம் பண்ணது. எப்படியுமே 6 அடிச்சிருப்பாரு. நான் சொல்றேன்ல 90 மீதி இருக்கிற 99 தடவை கொடுத்தாலும் அந்த பால் வந்து தூக்கத்துல தான் 6 அடிக்கிற பால். அது நான் இஷான் கிஷன் அவ்வளவு பாத்துருக்கேன். எப்படி அவுட் ஆனா சத்தியமா தெரியல. பட் ஓகே ஃபைன். அது கிவிங் இட் டு முகேஷ் சௌத்ரி எடுத்து கொடுத்தாரு. வேலையை பண்ணிட்டாரு ஃபைன் ஓகேங்களா. அதுக்கப்புறமும் வந்து வி கேம் பேக் இன்டு தி கேம். வந்து அபிஷேக் சர்மா வந்து ஒரு 15 பால் 50 அது எங்களுக்கு என்னன்னு தெரியல. வைபவ் சூரியவன்சி 15 பால் 50 அடிக்க விட்டோம். லிட்டரலா 4வது ஓவர்ல இருந்து ஸ்ட்ரைக் வராப்ல 26 ரன்ல ஆடிட்டு இருக்காரு அபிஷேக் சர்மா. ஓவர் முடியுது 15 பேட் தூக்குறான். பாவி இப்படியானா மேட்ச் ஆட். அதுதான் போட்டு செஞ்சாரு. பவர் பிளே முடிஞ்சதுக்கு அப்புறமும் நாங்க வந்து அந்த அபிஷேக் சர்மா விக்கெட் போவோம் ஜேமி வார்டன் எடுத்து கொடுப்பாரு. நல்ல ரிவ்யூ பை சஞ்சு சாம்சன். அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம் கொஞ்சம் கொஞ்சமா. அண்ட் எல்லாமே மேட்ச் நல்லா தான் மச்சி போயிட்டு இருந்துச்சு. நல்ல வந்து ஒரு மிடில் ஓவர்ல நாங்களே சோக் பண்ணோம் அவங்கள. நல்லா ஒரு 15 ஓவர்ஸ் வரைக்கும் அவங்க டாமினேட் பண்ணிட்டு இருந்த வேலையில நாங்க அப்பப்போ ரெகுலர் இன்டர்வல்ஸ்ல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருந்தோம். தேங்க்ஸ் டு ஜேமி வார்டன். சூப்பரா போட்டாரு. அந்த பிச்சை வந்து சமயம் யூஸ் பண்ணி ஷார்ட் பால் போட்டு அனிகேத் வர்மா விக்கெட்டா இருக்கட்டும், அபிஷேக் சர்மா விக்கெட்டா இருக்கட்டும், இன்னொரு வேற ஏதாவது விக்கெட் கூட எடுத்து கொடுத்தாரு. ஐ திங்க் நிதிஷ்குமார் ரெட்டின்னு நினைக்கிறேன். லாங் ஆன்ல ஒரு கேட்ச். மேட்ச் ஆட் இந்த மேட்ச்ல பண்ண உருப்படியான ஒரே ஒரு விஷயம் அந்த கேட்ச் பிடிச்சது. நல்ல கேட்ச். அதுவுமே ஆக்சுவலி மிஸ்ஜட்ஜ் பண்ணிருப்பாரு. அந்த கேட்சுமே வந்து
பிடிக்கலனா கூட நிதிஷ்குமார் ரெட்டி சாப்பிட்டுதான் இருப்பாப்ல. ஓகே. பட் அதுதான் அது ஒரு நிதிஷ்குமார் விஷயம். ரெட்டி ரீசென்ட் டைம்ஸ் அவ்வளவு எக்ஸ்ப்ளோசிவா நான் பார்க்கல. பட் அவரோட பவுலிங் பத்தி சொல்லணும், பேசுவோம் அதை பத்தி. பேசுவோம். அண்ட் அதுதான் சொல்றேன்ல, ஜேமி ஓவர்டன் விக்கெட்ஸ் எடுத்தாரு. அதுக்கப்புறம் டெத் பவுலிங் வந்துச்சுங்க. 17 ஓவர் வரைக்கும் டாமினேட் பண்ணிட்டு இருந்த ஹைதராபாத்தை போட்டு படுக்க வச்ச மாதிரி இந்த அன்சுல் கம்போஜும் குர்ஜப்ரீத் சிங்கும் போட்டாங்க பாருங்க. 3 ஓவர் 17 ரன் கொடுத்து 4 விக்கெட். சிஎஸ்கே நான் கான்ஃபிடண்டா சொல்றேன், இவங்க 2 பேரை வச்சுக்கிட்டு they can go all the way. அவ்வளவு சூப்பரா பிரெடிக்டபிளா இருக்காங்க, இல்லன்னு சொல்ல. ஆனா நீங்க அன்சுல் கம்போஜ் பவுலிங் பாத்தீங்கன்னா அவர் ஒரு 3 யார்கர் போட திடீர்னு ஒரு குட் லெங்க் டெலிவரி போடுறாரு. அது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, நல்லா பவுலிங் போட்டாரு. நம்ம மொமெண்டம் அப்படியே பிடிச்சி இழுத்துட்டு வந்தோம். 210 215 கமெண்ட்ல பேசிட்டு இருக்கும்போது 195 ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். ஆஃப் கோர்ஸ் அந்த பிட்ச் வந்து லோ செகண்ட் ஆஃப் தி இன்னிங்ஸ் ஸ்லோ ஆச்சுன்னு வந்து என்ட்ரி கிளாஸ் சொன்னாரு, மிட் இன்னிங்ஸ் பிரேக் டவுன் சொன்னாரு. பட் இருந்தாலும் அவரே சொன்னாரு, நாங்க ஒரு 10-15 ரன் ஷாட்டுங்க, 210 would have been a good score, 195 நம்ம போலர்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போடணும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. டாஸ்ல வந்து இஷான் கிஷன் ஒரு விஷயம் சொல்லிருப்பாரு, எங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்கு, இந்த ஸ்விங்கை வந்து நாங்க யூட்டிலைஸ் பண்ணோம் செகண்ட் இன்னிங்ஸ்ல, அதனால வந்து தில்ஷான் மதுஷங்கா இஸ் மேக்கிங் இஸ் டெபியூ அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஓகேவா? ஆனா நாங்க அவங்களோட கொலாப்ஸ் எந்த அளவுக்கு நாங்க வந்து பேக் எண்டாவதுல வந்து நாங்க உங்களுக்கு வந்து மண்டக்குறச்சல ஆளாக்கிட்டோம்னா, இந்த ஸ்கோர் பத்தாது, நம்மள்ட்ட பேட்டிங் கிடையாது, அதனால லியாம் லிவிங்ஸ்டனை வந்து நாங்க இம்பாக்ட் சப்பா எடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு எடுத்துட்டு வந்தாங்க பாரு. வந்து நீங்க நம்புவீங்களான்னு தெரியல, நாங்க வந்து மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம் குரூப்ல, சையத் ப்ரோ, நான், ஹரிஷ், சுஜித் ப்ரோலாம் இருக்கும் அந்த குரூப்ல பேசிட்டு இருக்கப்போ நான் சொன்னேன், நான் லிவிங்ஸ்டனை நம்பி சொல்றேன் 200 தாண்டாது, தாண்டவே தாண்டாது அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு போன விட டீசெண்டா சொல்றேன், ஜெயிக்கணும்னு ஆசையா இருந்தா இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அதுதான் அவன் தலைவன் வந்தான் வந்து ஒரு சூப்பரான ஒரு அவருக்கு வந்து அகைன் நான் ஜேமி ஓவர்டனை பத்தி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது லியாம் லிவிங்ஸ்டன் பத்தி யோசிச்சு பார்த்தேன், அதுக்கு ஜேமியே பரவாயில்லையடா அப்படின்ற மாதிரி. லியாம் லிவிங்ஸ்டன் என்னடா பண்ணா வந்து 6 பால் ஒரு அங்கதான் போட போறான்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு இனோவேட்டிவ் இல்ல, ஒரு இம்ப்ரவைசேஷன் இல்ல, அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. யார்கர் வருதா ஓகே, லாங் ஆஃப்க்கு சிங்கிள், அவ்வளவுதான். ஒரு இம்ப்ரவைசேஷன் கிடையாது. ஓகே 195 ஹைதராபாத் நல்ல ஸ்கோர். வேற என்ன சொல்லணுமா இந்த இன்னிங்ஸ் பத்தி? பேசணும்னா இப்பயே பேசு, ஏன்னா சிஎஸ்கே பத்தி பேசணும் நிறைய இருக்கு. I'll give it to அபிஷேக் சர்மா ஃபர்ஸ்ட். நான் வந்து அபிஷேக் சர்மா அவர் வந்து அந்த மேட்ச் ஷாட் அடிச்ச ஓவர் ரொம்ப பேசியாச்சு, ஓகே ஃபைன். ஆனா அந்த ஒரு ஷாட் லைக் இன்டு தி பாடி வந்து போட்டாப்ல மேட்ச் ஷாட், அது வந்து கண்டிப்பா லெக் சைடுல தான் அடிச்சிருக்கணும், அது வந்து கேட்ச் போயிருக்கணும். பட் ஆனா அபிஷேக் சர்மா வந்து லைக் அவரோட என்ன மைண்ட்ல வந்து அவர் யோசிச்சாருன்னு தெரியல, டக்குன்னு அதை ஆஃப் சைட்ல தூக்கி விட்டு ஒரு 4 போயிடுச்சு, 1 பவுண்ட் கடைசி நேரத்துல வந்து மாத்தினாப்ல. அது வந்து லெக் சைட்ல வந்து அப்படியே பேட் சும்மா விட்டுருந்தா அவுட் ஆயிருப்பாப்ல. அங்க ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அபிஷேக் சர்மா நோட் பண்ணேன். அதுல இருந்து பேட்டிங் சொல்லி ஆகணும் ஹைதராபாத். அந்த டாப் ஆர்டர் மட்டும் தாங்க, டாப் ஆர்டர் கலந்துக்குச்சுன்னா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, தத்தகாவும் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. அது அணிக்கத் வர்மாவும் கீழே அவுட் ஆயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு ஹைதராபாத்துக்கு. இட்ஸ் வெரி கன்சர்னிங். லைக் நம்ம முன்னாடி பார்த்தோம் பவர் பிளேல வந்து ஒரு 80 ரன் அடிச்சு வச்சிருந்தாலுமே அதுக்கப்புறம் ஒரு 170 180 முடிச்சிட்டு இருந்தாங்கன்ட்டு, அதே மாதிரிதான் இங்க நடந்துச்சு. பட் ஓகே, ஓரளவுக்கு தேத்தி ஒரு 190s கொண்டு வந்தாங்க. எல்லா மேட்ச்லயுமே காமனா அவங்களுக்கு அடிக்கிற அந்த ஒரே ஒரு ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹென்ரிக் கிளாசன். மிடில் ஓவர்ல அவர் மட்டும் ஆடிட்டு இருக்காரு, அவர் மட்டும் தான் இன்னைக்குமே ஜெல் மாதிரி நின்னாரு. அவரை தூக்கி இருந்தாங்கன்னா அந்த 170 கூட வந்திருக்காது ஹைதராபாத், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிருப்பாங்க. இல்ல நான் சொல்றேன், அவர் அவுட் ஆயிருந்தா 170 கூட வந்திருக்காதுன்ற அந்த அளவுக்கு மட்டம் ஆடி இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த அணிக்கத் வர்மா கிளாஸ்னு மேல வந்து இஷான் கிஷான், டிராவிஸ் ஹெட் கூட நான் சொல்ல மாட்டேங்க, பெருசா கன்சிஸ்டன்டா ஆடுறது இல்ல. அபிஷேக் சர்மாவும் கொஞ்சம் இதுவா தான் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு அடிச்சிட்டாரு, ஒரு மேட்ச் ஷாட் மாட்டிட்டாரு. அதனால ஓகே அவங்க எஸ்ஆர்எச் இன்னிங்ஸ். இதுல வந்து பவுலிங் பத்தி சொன்னா சிஎஸ்கே சொல்றாங்க யாராவது. அதான் அன்சுல் கம்போஜ் அற்புதங்க, பர்பிள் கேப் ஹோல்டர். நாங்க திரும்ப சொல்லிட்டு இருக்கோம், நிறைய பேர் ஹேட்டட் காட்டலாம், சில பேர் நம்ம சேனல்லே வந்து அன்சுல் கம்போஜ் தூக்கணும்லாம் சொல்லிட்டு போலாம். பட் என்ன சொன்னாலும் அன்சுல் கம்போஜ் தான். டெத் பவுலிங்னு வந்துட்டா தலைவன் வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்றான் பிளான், வேற லெவல். அன்சுல் கம்போஜ் ரொம்ப நல்ல பவுலர் ஆக்சுவலி. சர்ஜுத் தாக்கூர் மாதிரி தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க மாட்டாரா? சரி ஓகே, அதெல்லாம் பொறுத்திருந்து பாப்போம். நம்ம பார்க்க போறது குர்ஜப்ரீத் பத்தி ஒரே ஒரு மென்ஷன், குர்ஜப்ரீத் சிங் சூப்பரா போட்டாரு, செமையா போட்டாரு இன்னைக்கு, வேற லெவல் பவுலிங். ஓகே இப்போ வா சொல்லு அடுத்து. சிஎஸ்கே பேட்டிங் சேட்டன் வந்தல்லே, கொடி தூக்கி நாட்னல்லே, பரவாயில்ல கேட்ச புடிச்சல்லே, கிளம்பி போயல்லே, அவ்வளவுதான். சேட்டன் வந்து நான் வந்து அடிச்சு கொடுப்பேன், நீங்க எல்லா மேட்ச் எல்லாம் எதிர்பார்க்க கூடாது, அவ்வளவுதான் முடிஞ்சு. நெக்ஸ்ட் அவர் சேட்டன் வந்து ஐ திங்க் ஆடின 6 மேட்ச்ல 3 மேட்ச் 7 ரன்ல அவுட் நினைக்கிறேன். தலை பிடிக்கும்னு தெரியும், அதுக்குன்னு இவ்வளவு பிடிக்கும்னு எனக்கு தெரியாது. ஸ்டாப் ப்ளீஸ். நோ, தலை லோசிங் மேட்ச்ல தலை பத்தி சொல்லக்கூடாது, தலை ஃபார் ரீசன்லாம். ஜெயிக்கிற மேட்ச்லயே தலை பத்தி இந்த தலை 7 ரன்ஸ் அவுட் ஆனாரு. சரி ஓகே, அதுதான்ப்பா அவர் அவுட் ஆன 7க்கு அவுட் ஆனது சொல்றேன். நம்ம ப்ளேம் பண்ணணும், அவரோட இன்னிங்ஸ் தான். அதுல வந்தா மலை பண்ணல, சஞ்சு வந்து ஒரு 6 அடிச்சாரு, அவர் வேலை அதுதான். ஓகேவா, வந்து அவர் வந்தா மலை போனா அப்படின்ற மாதிரி தான். அடுத்து வந்து பிரஃபுல் இங்கே சொல்லியிருந்தோம் அடி வாங்குவாருங்க அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்தே வந்து அடி வாங்குவார்னு சொல்லியிருந்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஃபர்ஸ்ட் ஓவர் 15 ரன் போச்சு. அதுக்கப்புறமும் பிரஃபுல் இங்கே நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், ஆயுஷ் மாத்திரை ஓப்பனிங் இறங்கக்கூடாதுங்க, ஏன்னா அவருக்கு அந்த ஸ்விங்கோ சீமோ வந்து பிரஃபுல் இங்கே வந்து ஹேண்டில் பண்ணுவாரான்னு தெரியல, ஸ்ட்ரகிள் பண்ணுவாரான்னு சொல்லியிருந்தேன். தேர்ட் ஓவர்ல அந்த ஸ்விங் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிட்டு சீம் மட்டும் தான் இருந்துச்சு. பிரஃபுல் இங்கே டேக் ஆன் பண்ணாரு பாருங்க ஆயுஷ் மாத்திரை. ருத்ராஜ் கேக்வார், ஆயுஷ் மாத்திரை 2 பேருமே ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்காங்க சிஎஸ்கேக்கு. 3 ஓவர்ல வந்து 50 கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க சிஎஸ்கே, which is the fastest ever 50 for CSK in IPL history. We are not chasing 250. Exactly, we are not chasing 250.
ஆர்சிபி அடிச்சாம 250 நம்ம சேஸ் பண்ணல, 195 சேஸ்ல ஃபாஸ்டஸ்ட் 50 இன் ஐபிஎல் ஹிஸ்டரி எடுக்கிற அளவுக்கு நீ வந்து ஸ்டார்ட்டை கொடுத்துருக்க. ஓகேவா, 3 ஓவர்ல 50க்கு 1 யாருமே அடிச்சது இல்லையா? யாருமே அடிச்சது இல்ல. ஐ மீன் யாருமே சிஎஸ்கேக்கு சொல்றேன், சிஎஸ்கேக்கு இது சிஎஸ்கே அடிச்சது இல்லையா? சிஎஸ்கே ஹிஸ்டரி அதான் சொல்றேன், சரி, சிஎஸ்கேக்கு okay. ஐபிஎல் ஹிஸ்டரி. ஓகேவா, அது இன்னொரு மட்டும் ரெக்கார்ட் வந்து கெய்க்வாட் நீங்க எக்ஸ்ப்ளோசிவ் ஸ்டார்ட் கொடுத்தாரு, அதுவா? அது இல்லப்பா, அது ரெக்கார்ட் இல்லப்பா, அது அதான் அவனுக்கு ரெக்கார்டு அது. கெய்க்வாட் கூட இரு வர 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 அது நான் பேசுவோம். சஞ்சு சாம்சன் அடிச்ச 6 ஒன்னு ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரா, ஐபிஎல் வரலாற்றிலேயே 11 தடவை மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட் பால் ஆஃப் இன்னிங் 6 போயிருக்கு. அதுல சிஎஸ்கேக்கு தான் முத தடவை. இதெல்லாம் வச்சு பாக்கும்போது நீங்க ஓகே நம்மளே தான் அப்படின்ற மாதிரி இருந்தேன். சொல்லு ருத்ராஜ் கெய்க்வாட், நீ ஆரம்பிச்சோடு சொல்லு. என்ன சொல்றது, 10 ஓவர் வரைக்கும் நீங்க தான் இருந்தீங்க. 111 அப்போ இருங்க, நீங்க 10 ஓவர் வரைக்கும் போயிட்டீங்கன்னா நீங்க 10 ஓவர் வரைக்கும் போவாதீங்க. அதுக்கு முன்னாடி வந்து 10 சொல்றேன் நானு. அதுதான் இந்த பேட்டிங் கொலாப்ஸ் தான். கடைசி 10 ஓவர்ல 80 என்னமோ அடிக்கணும். 85 to win to be precise. 85 to win 60 balls. ஓகேவா, சரி ஓகே. ஃபர்ஸ்ட்ல இருந்து வருவோமே, நம்ம சஞ்சு அண்ணா போயிட்டாரு, ருத்ராஜ் அண்ணா வராரு. ஒரு நல்ல இன்டென்ட் தெரிஞ்சுங்க ஸ்டார்டிங்ல அவர் ஆடும்போது. அதுக்கப்புறம் வந்து பாய விரிச்சிட்டாரு. ஏன்னா ஆயுஷ் மாத்திரை ஆப்போசிட்ல வந்துட்டாரு. ஓகே, பையன் அடிக்கிறான், நம்ம வந்து பாயெல்லாம் விரிக்கல, ஓகே தான் ஆடிட்டு இருந்தாரு. 4 அடிச்சாரு, 2 ஓடினாரு, ஓகே தான். அதுக்கு மேல இது பண்ண முடியலடா. அவரு முன்னாடி எல்லாம் எப்படி அவர் அடிக்க ஆரம்பிச்சா அடிச்சுக்கிட்டே இருப்பார் ருத்ராஜ். அந்த ருத்ராஜ் நான் பார்க்கவே இல்லை. கடல்லே இல்லையா ஃப்ரீ ஃப்ளோயிங் ருத்ராஜ் இல்ல. ருத்ராஜ் ஒரு பக்கம் வச்சிருவோமே. ஆயுஷ் மாத்திரைய பத்தி சொல்லி ஆனோம். எப்பா ஒரு புல் ஷாட் ஒன்னு அச்சாரா, என்ன ஷாட்ரா எப்பா, சரியான சிக்ஸரா அது. பிரஃபுல்லிங்க எல்லாம் அது கந்தராவோட சமஸ்தானமே ஆடி போச்சுன்ற மாதிரி அப்படியே ஒரு நட்ராஜா ஷாட். என்ன ஷாட்ரா அதெல்லாம் எப்பா. ரோஹித் சர்மா கண்டிப்பா ப்ரௌடா இருப்பாரு மச்சான் ஷாட்டை பார்த்துட்டு. கண்டிப்பா ஒரு ஒன் ஃபார் த ஃபியூச்சர் மாதிரி ஒரு ஷாட் அது. உண்மையிலே எனக்கு வந்து ரோஹித் சர்மா அடிச்ச ஷாட்ஸ் எல்லாம் நான் பாத்துருக்கேன். ஆனா இது வந்து சூப்பரான புல் ஷாட், பாராட்டி ஆகணும். அதுக்கப்புறம் அவர் எடுத்துட்டு போனதுதான் அந்த பாசிட்டிவ் இன்டென்ட், ஒரு கான்பிடன்ஸ், எல்லா பால் அடிக்க போறதுதான் ஆயுஷ் மாத்திரை. அது மோஸ்டா படம் செஞ்சு சரியா மிஸ்டேக் ஆனா கூட வந்து அது பவுண்டரி போயிடுது எப்படியாவது. அந்த மாதிரி சூப்பரான இன்னிங்ஸ் பை ஆயுஷ் மாத்திரை. அவருக்குமே ஸ்டார்டிங் 0 டக்ல ஒரு சான்ஸ் ஹென்ரிக் கிளாசன், கஷ்டமான சான்ஸ், ஆமா டஃப் சான்ஸ், பட் யா அது விட்டாங்க. அதுக்கப்புறம் ஆயுஷ் மாத்திரை டே தான் முடிச்சு கொடுத்துருவாரு அப்படின்னு நினைச்சேன் நானு. பட் அவர்தான் முடிச்சு விட்டாங்க. அதுதான் மேட்ச் முடிஞ்சிருச்சு. என்ன மேட்டர்னா, இப்போ நிறைய பேர் இந்த மேட்ச் எங்க தோத்தாங்க அப்படின்னு கேக்குறப்போ மேட் ஷாட் இன்னிங்ஸ், ஷிவம் துபேயோட இன்னிங்ஸ், ஜேமி ஓட்டன் வந்து சொதப்பிட்டாரு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த மேட்ச் நாங்க எங்க தெரியுமா தோத்தோம், ஆயுஷ் மாத்திரைக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு தெரியுது, தலைவன் ஸ்ட்ரகிள் பண்றான். ஓகேவா, அப்ப இருந்துட்டு ருத்ராஜ் கெய்க்வாட் சொன்னாரா இல்ல பிசியோ சொன்னாரா இல்ல அந்த ஆயுஷ் மாத்திரையே சொல்லியிருந்தா கூட இவங்க 2 பேரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆளு தானே, போயிட்டு நீ ரிட்டையர் அவுட் ஆகு பரவாயில்ல, ஐ மீன் ரிட்டையர் ஹர்ட் ஆகு பரவாயில்ல, வேற இருக்காங்க நம்மள்ட்ட பேட்டர்ஸ், நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு தேவைனா திரும்ப எண்ட்ல வந்து ஆடுப்பா தம்பின்னு சொல்றதை விட்டுட்டு நீ ஆடு, நீ வந்து பவர் பிளே வந்து யூட்டிலைஸ் பண்ணணும், நீ வந்து பரவாயில்ல காலோட இது ஹாம்ஸ்ட்ரிங் தானே பரவாயில்ல ஆடுன்னு சொல்லி ஆட வச்சு அது அடுத்த பால் அவுட் ஆனாரு தெரியுமா. அங்கதான் எங்க அழிவு காலமே ஆரம்பிச்சது. அகைன் ஹரிஷ்க்கு தெரியும், அந்த குரூப்ல நான் சொல்லியிருந்தேன் இட்ஸ் கிரேவ் மிஸ்டேக் அப்படின்ட்டு. சொன்ன அடுத்த பால் அவுட், அதுக்கு அடுத்த ஓவர்ல ஃபர்ஸ்ட் பால் ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். அங்கேயே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாட்டில் இந்த மேட்ச் நாங்க பாட்டில் பண்ண போறோம் அப்படின்ட்டு. எனக்கு என்னன்னா ரோஹித் சர்மா மாதிரியான ஒரு பிளேயர், ஓகேவா, அவருக்கும் இதே மாதிரி ஹாம்ஸ்ட்ரிங் புல் ஆகுது, 2 பால் ட்ரை பண்ணாரு, அவராலையும் முடியலன்னு வெளியே போயிட்டாரு. வெளியே போனதுக்கு அப்புறம் அவரால் திரும்ப வர முடியல உள்ள. இப்ப மட்டும் இல்ல, அடுத்த ஒரு 2 மேட்சுக்கு ஆட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. தட் சீரியஸ்னஸ் ஆஃப் an hamstring injury. Everyone knows it in the cricket field, everyone knows in the sports field. நான் ஒரு ஃபுட்பால் பிளேயர் ஆடி இருக்கேன், எனக்கு தெரியும். அது கொஞ்சம் இன்னும் சிவியரா ஆகும், ரோஹித் சர்மா. நான் எப்படி தெரியுமா, நான் விளையாடிட்டு இருப்போம்டா, விளையாடிட்டு இருக்கிறப்ப ஹாம்ஸ்ட்ரிங் இழுத்துக்கும். ஓகேவா, அப்ப திடீர்னு செட் பண்ணா நல்லா தான் இருக்கும், அந்த வார்ம் அப் ஆயிருந்தனால விளையாடுவோம் நல்லா போகும். நீ ஒன்ஸ் கூல் டவுன் பண்ணிட்டு வீட்டுல போய் ஸ்ட்ரெச் பண்ணனா முடிஞ்சிடும், இழுத்துக்கும். ஒவ்வொரு தடவையும் இழுத்துக்கிட்டே இருக்கும், அது ஒரு 2 வீக்ஸ் ஆகும் ரெக்கவர் ஆகிறதுக்கு. அப்படி இருக்கிறப்போ ஏன் ஆயுஷ் மாத்திரையை திரும்ப ஆட வச்சீங்க, உட்கார வச்சிருக்கலாம். இப்ப எனக்கு தெரியல, இஸ் ஹி ஈவன் ஃபிட் ப்ளே அகைன்ஸ்ட் மும்பை இந்தியன்ஸ், ஐ டோன்ட் நோ. வில் ஹி ரெக்கவர் ஆன் டைம், ஐ டோன்ட் நோ. அப்படி இருக்கப்போ எதுக்கு அந்த டெசிஷன், எதுக்கு அந்த ரிஸ்க், அந்த பவர் பிளேக்காக ஒரு அல்ப 8 பாலுக்காகவா, என்ன ப்ரோ புரியல எனக்கு. அங்கதான் ப்ரோ மாறிச்சு. கேப்டன் as a கேப்டனா அவர் வந்து அங்க இது பண்ணிருக்கோம், கரெக்ட்டா யோசிச்சிருக்கோம் சொல்லிருக்கோம் ப்ரோ. as a physio it's his responsibility. அவர் வந்து physio தெரியல, எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் கிரிக்கெட் நாலேஜ். physio சொல்லிருக்கணும், கேப்டன் பிளேயர்னு சொன்னாலும் வேணா ருத்து, அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும், சிவியரா இருக்கு, அடுத்த ஆள் அனுப்பிச்சுக்கலாம், we have players பாத்துக்கலாம் சொல்லி அவர் வந்து சொல்லியிருந்தாருன்னா அந்த மேட்ச் வந்து வேற மாதிரி போயிருந்திருக்கும். சொல்லு அடுத்து ருத்ராஜ் கெய்க்வாட் அவுட் ஆறாரு, அங்க மேட்ச் மாறிச்சு எனக்கு தெரிஞ்சு. அதுக்கப்புறம் உங்களோட டீமோட நட்சத்திர நாயகன் வராரு, வந்து ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் ஆடினதுனால நீங்க வந்து ஒரு நல்ல நிலைமையில இருக்கீங்க. நல்லா வந்துட்டு இருந்துச்சு ஆக்சுவலி. ஸ்கோர் நீங்க எடுத்துட்டு போன ஸ்கோர் எப்படி தெரியுமா, நல்ல ஒரு மெயின்டைன் பண்ணி 10 ஓவருக்கு 120 ரன் கிட்ட என்னமோ வச்சிருந்தீங்க. 111 நான் வந்து அவ்வளவுதான் சிஎஸ்கே முடிச்சிருவாங்க, இது மேல மேட்ச் பாக்கணுமான்ற அளவுக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் அங்கதான் வந்து நான் கால் மேல கால் போட்டு இப்படி உயரமா உட்கார்ந்து இருந்த தருணம், தலைவன் சர்ஃப்ராஸ் கான் ஒத்த கையில வந்து அவுட் ஆன தருணம். அங்கதான் நான் வந்து இஷான் மலிங்காக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். நீங்க ருத்ராஜ் கெய்க்வாட் விக்கெட் எடுத்து கேக்குறீங்களா, கிடையாது, அது எப்ப வேணா எடுத்துட்டு இருக்கலாம். ஆனா சர்ஃப்ராஸ் கான வந்து கரெக்டா ஒரு ஸ்லோ ரன் போட்டு டிசீவ் பண்ணி அங்க கரெக்டா ஃபீல்டர் வச்சு எடுத்தது. சூப்பர் பவுலிங் பை இஷான் மலிங்கா. லைக் அவர் வந்து ஓவருக்கு வந்து 6 பால் இருக்குன்னா அதுல வந்து 3-4 பால் வந்து அந்த ஸ்லோ பவுன்சரே போட்டுட்டு இருக்காருப்பா. தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசாத, 3-4 பால் எல்லாம் போடல, 5
பால் போட்டாரு. அது போட்டுனே இருக்காரு. திடீர்னு வந்து ஒரு பால் உள்ள போடும்போது சர்ஃப்ராஸ் கான் ரெடி இல்ல. லைக் பேட்டை இஷ்டத்துக்கு விட்டாரு. அந்த மாதிரி ஸ்லோ பவுன்சர்கள் நான் போடுவேன். நடுவுல நல்ல வேற ஏதாவது பால் போடுவேன். அந்த மாதிரி இஷான் மலிங் அவரோட டெக்னிக் ஒர்க்கும் ஆகுது. ரீசெண்ட் மேட்சஸ் சூப்பரா போட்டு இருக்காரு. இந்த மேட்ச் பயங்கரமா போட்டிருக்காரு. சூப்பர் பா. அந்த விக்கெட் எடுத்தது மட்டும் இல்ல, அந்த ஓவர் ஃபுல்லாவே ஒரு ரன் கொடுத்து ஒரு விக்கெட். பிரிவிஸ் வந்தாரு, 2 பால் ஷார்ட் டெலிவரி, ஸ்லோ ஷார்ட் டெலிவரி. அது ஒரு டர்னிங் பாயிண்ட். அதுக்கு அடுத்த ஓவர் ஃபாலோ அப் ஓவர் இருக்கும் தெரியுமா? யூசுவலா ஒரு விக்கெட் எடுக்கிற ஓவர் எடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த ஃபாலோ அப் ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ஓவர் நீ வந்து மட்டமா போட்டா மொமெண்டம் போச்சு. பிடிச்ச மொமெண்டம் எல்லாம் போச்சு. சிவம் குமார்ட்ட கொடுத்தாங்க. இஷான் கிஷன் நம்பி கொடுத்தாரு. பிக் ஹிட் ஆஃப் த பால் பாஸ். பின்னா பேஷ் பண்ணுவாரு பிரிவிஸ். பரவாயில்ல நீ போடுறா பாத்துக்கலாம்டா அப்படின்னு சொல்லி கொடுத்த அந்த சிவம் குமார் எடுத்தாரு பாரு. பிரிவிஸ் தூக்கி போட்டு எடுத்தாரு. அவனுக்கு தெரியும் தூக்கி போட்டா பிரிவிஸ் அடிப்பான் அப்படின்னு சொல்லி கரெக்டா தூக்கி போட்டு அவர் கண்ணில் வந்து அந்த டேங்கிளிங் த கேரட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் தி ஐஸ் அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஒரு கேரட்டை டேங்கிள் பண்ணாரு பாரு. அவரும் வந்து போனார் லாங் ஆஃப் மேல. நான் எப்படி வந்து மேட்ச் ஷாட் பண்ண உருப்படியான விஷயம் ஒரு கேட்ச பிடிச்சது அப்படின்னு சொன்னேன், அந்த மாதிரி லிவிங்ஸ்டன் இந்த டீமுக்கு பண்ண உருப்படியான விஷயம் அந்த கேட்ச பிடிச்சது. பிரிவிஸ் கேட்ச வந்து பிடிச்சு ஓகே இருக்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டாரு. 2 விக்கெட் போச்சு. மொமெண்டம் அரஸ்ட். அதுக்கப்புறம் வந்தான் நம்ம ஆறுச்சாமி தூபே. அந்த பேரை ஹெல்மெட் சொல்லாத தெய்வ தூபேன்னு சொல்லி தூபே பத்தி எல்லாம் தப்பா பேசுறாங்க. நான் டென்ஷன் ஆயிடுவேன் பாத்துக்க. ஏன்பா எங்களுக்கு முடிச்சு விட்டாருன்றதுக்காகவா? இந்தியா டீம்ல இருந்து இப்போ வரைக்குமே நான் எனக்கு ஏத்த மாதிரி தான் ஆடிக்கிட்டு இருக்காரு அவரு. அதனால அந்த மனிதர் பத்தி அந்த கடவுள் பத்தி நீ தப்பா பேசுன அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், இந்த பேசுற இந்த வாய் நாளைக்கு தாண்டி மாப்பிள்ள சண்டே அப்படின்ற மாதிரி அடுத்த மேட்ச் மும்பைக்கு அகைன்ஸ்டா தாண்டி நீ சொல்லிட்டல, நம்பிக்கை கான்பிடன்ஸ் வந்துச்சுடா. நானத மேட்ச் மும்பைக்கு அகைன்ஸ்டா சிவம் துபேடா பாடுறான். அப்புறம் வந்து ஹரிஸ் வந்து அம்சா மாறிடும். அவ்வளவுதான். அம்சா ஷேக் ஓகேடா. அதுக்கப்புறம் மேட்ச் ஷாட் தூபே பார்ட்னர்ஷிப் எல்லாமே நல்லா தான் போகுது. நல்ல ஒரு பிரஃபுல் இங்கே ஓவர் 15 ரன் கொடுத்தாரு. 6 ஓவர் 60 இருக்கு, 5 ஓவர் 55 மாறுது. எல்லாமே ஃபைன், நல்லா தான் போகுது. அதுக்கப்புறம் மேட்ச் ஷாட் ஒரு டிஸ்மிசல். அதை நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி அந்த 5 ஓவர் பத்தி பேசலாமா? நீ சொல்ல வந்தியே நிதிஷ்குமார் ரெட்டி அப்புறம் பேசலாம் அப்படின்ட்டு. அந்த இப்ப பேசு. நிதிஷ்குமார் ரெட்டி, சக்கீப் ஹுசைன், பிரஃபுல் கிங், இஷான் மலிங் அவரோட டெத் பவுலிங் பத்தி பேசியே ஆகணும். இது வந்து ஒரு பவுலிங் லைனப்னு வந்து ஒரு 2 மேட்ச் முன்னாடி சொல்லியிருந்தா கூட எவனுமே போயிருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு இருந்த ஒரு பவுலர்ஸை கரெக்டா யூஸ் பண்ணி இஷான் கிஷனுக்கும் கிரெடிட் கொடுக்கணும் கண்டிப்பா சேஞ்ச் ஆஃப் ஓவர்ஸ்க்கு. அண்ட் மெயினா வந்து நிதிஷ்குமார் రెడ్డి அவர் வந்து రెడ్డి గారు బ్యాటింగ్ లో ఏం పెర్ఫార్మెన్స్ లేదు, మీరు గాలి ఎంత నేను చెప్తా ఉన్నాము. அதெல்லாம் போய் இப்போ வந்து நான் బౌలింగ్ నేను పోరాను నీ పాకరాను அப்படின்னு చెప్పేసి బౌలింగ్ సూపర్ గా వేస్తారు, మీరు టీమ్ లో వచ్చి బాగా మంచి ప్లేస్ ని పెడతారు. ரெட்டி எதிர்பார்க்கவே இல்லடா. ரெட்டி எதுக்கு டீம்ல வச்சிட்டு இருக்காங்க நம்ம லிட்டரலா பேசிட்டு இருந்தோம் ஸ்டார்ட் ஆஃப் தி டோர்னமெண்ட்ல. அப்புறம் திடீர்னு என்ன சேர்க்காத நான் சொன்னேன் பவுலிங் ரெட்டி நல்லா பவுலிங் போற சொன்னா இல்லையா, பவர் பிளே பவுலர்னு சொன்னேன். நீ தான் நம்பல. டெப்த்லயும் போடுது ரெட்டி. இப்போ எங்க கொடுத்தாலும் போடுதுன்ற மாதிரி நல்லா ரெடி ஆயிருக்கு ரெட்டி. இப்போ பேட்டிங்ல வந்து நடுவுல ஒரு ஆங்கர் ரோல் ஆனோம்னா ரெட்டி யூஸ் பண்ணிக்கலாம்ப்பா. பினிஷிங் எல்லாம் வேணாம். அனிகேத் வர்மா இருக்காரு, கிளாஸ் இருக்காரு, விட்டுலாம். நடுவுல விக்கெட் போகுது, சாலில ரவரம் இருக்காரு, விக்கெட் போகுது, நின்று ஆனோம்னா ரெட்டி யூஸ் பண்ணிக்கலாம். బౌలింగ్ మీకు వచ్చి పవర్ ప్లేలే వేయాలి అంటే మీరు రెడ్డికి బాల్ ఇవ్వండి, బాల్ బాగా పోతుంది. நல்லா பவுன்சர்ஸ் நல்லா கரெக்டா எக்ஸிக்யூட் பண்றாப்பா தேவையான டைம். ஆமா பவுன்சர் யார் கருமேடா. நீ அந்த ஓவர்ல 19th ஓவர்ல அன்சுல் கம்போஸ் 6 அடிப்பாரு. அந்த 6 தாண்டி மீதி எல்லா பாலுமே வந்து சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணாரு ஆக்சுவலி. அண்ட் நீ இஷான் கிஷான் சொல்லும்போது ஐ ஹேவ் டு கிவ் கிரெடிட் டு இஷான் கிஷான், நாட் ஃபார் பவுலிங் சேஞ்ச்காக சொல்ல, அந்த ட்ரஸ்ட் வச்சிருந்தாரு பாரு. பிரஃபுல் இங்கே 3 ஓவர்ல 54 ரன் கொடுத்தாலும் கடைசி ஓவர்ல ஜேமி ஓவர்டன் ஸ்ட்ரைக்ல இருந்தாலும் 18 ரன் இருந்தாலும் யாரும் இல்லை போடுறதுக்கு. இருந்தா என்ன தெரியுமா பண்ணிருப்பேன், நடுவுல வந்து சிவம் குமார் எங்கேயாச்சும் சொருவிட்டு நான் அந்த 1 ஓவர் நான் அப்படிதான் யோசிச்சேன் உண்மையில. கேப்டன் சிவம் குமாரை வந்து நல்லா போடுறாரு, இவங்களுக்கு ரீட் பண்ண தெரியல, கண்டிப்பா சிவம் துபே ரீட் பண்ண மாட்டாரு ஓகேவா. எங்கேயாச்சும் வந்து சிவம் குமார் நடுவுல சொருவிட்டு அதுக்கப்புறம் அந்த சக்கீப் ஹுசைன், இஷான் மலிங்கா அண்ட் நிதிஷ்குமார் அடிச்சு முடிச்சிடலாம். பிரஃபுல் இங்க திரும்ப போக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். ஏன்னா அந்த ஒரு ஓவர் வந்து அபிஷேக் சர்மா வச்சு அடி போட்டாங்க, 4 ஓவர் வந்துருச்சு, கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க ஓகேவா. ஆனா அவர் கடைசி வரைக்கும் நம்பிட்டு இருந்தாரு. பிரஃபுல் இங்க 2 பேர் பேட்டிங் ஆடும்போது சிவம் குமார் யூஸ் பண்ணலாம். இவர் சிவம் துபே அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு இவன் ஆடிட்டு இருப்பாரு, ஜேமி ஓவர்டனும் 100 அகமதும் அந்த சமயத்துல. சாரி அன்சுல் கம்போஜும் அப்போ அவன் அந்த ஓவர் நான் யூஸ் பண்ணிருப்பேன். நீங்க வந்து ஏன்னா ஜேமி ஓவர்டனுமே வந்து ஸ்பின் ஸ்ட்ரகிள் பண்ணக்கூடிய ஆளு தான். அப்போ வந்து நீ அவுட் அடிக்க போய் அவுட் ஆனது இல்ல அவரு. ஓகே ஃபைன், நீ சொல்ற மேபி அது கூட பண்ணிருக்கலாம். பட் ஆனா ஒரு இங்க வந்து ட்ரெஸ் பண்ணாரு ஆக்சுவலி. சையத் ப்ரோ வந்து குரூப்ல போட்டிருந்தாரு கடைசி ஹோப்பா வந்து அந்த ஸ்கிரீன்ஷாட் இங்கே 3 overs 54 18 எக்கானமி ரெக்வயர்ட் 18 டு வின் ஃபைனல் ஹோப் அப்படின்னு ஹோப்பா நான் கேட்டேன். நீ ஏன்பா கேட்ட? ஆனா உண்மையிலேடா அதுமே பிரஃபீல் இங்க வந்து கிடைச்சு தரணும். மேட்ச் ஃபுல்லா அடி வாங்கினாலுமே ஃபர்ஸ்ட் ஒரு 2 யார்கர் சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி நோ பால் போட்டாலும் திரும்ப அதுக்கப்புறம் செமையா எக்ஸிக்யூட் பண்ணாரு. அவருக்கு விழுந்த விக்கெட் பால் ஸ்லாட் பால் தான், தெரியாது வேற விஷயம். ஆனா அதுக்கப்புறமும் சூப்பரா போட்டாரு. 1 பேட் டெலிவரி பட் ஸ்டில் இட் காட் ஹிம் தி விக்கெட். மீதி 5 யார்கர் நெயில்ட் இட் லைக் எனிதிங், கிவிங் இட் டு देम. நான் மேட்ச்க்கு முன்னாடி ப்ரிவியூல சொல்லிருந்தேன்
சொல்லியிருந்தேன். 2 டீம் கம்பேர் பண்றப்போ இன்னும் SRS டெத் bowling வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அடி வாங்குவாங்க, அதனால CSK சேஸ் பண்ணா ஜெயிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். என் வாயிலே எடுத்து வைக்கிற மாதிரி வேற லெவல், அதாவது வேற லெவல் bowling, டெத் bowling பெர்ஃபார்மன்ஸ் பை SRH. நல்லா சூப்பரா போட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு finally my legends Harshal Patel and Unadkat are retiring from all formats of the cricket. வாழ்த்துக்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பேரண்ட் கொடுத்து எல்லாரும் அனுப்புங்க. விஷயம் டாப் சீக்ரெட் கைஸ், வெளிய யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான், இன்னைக்கு மேட்சோட தெரிஞ்சிருச்சு, முடிச்சு விட்டாங்க, கரியர் முடிஞ்சு போச்சு. ஒரு பவுலிங் போட்டு டிஃபெண்ட் பண்ணி SRH இந்த சீசன்ல அதுவும் 2 மேட்ச் முன்னாடி கலாய்ச்சிட்டு இருந்த ஒரு SRH சொல்லியிருக்காங்க. ஆமா, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்டா இந்த இது எனக்கு லைக் வந்து SRH வந்து பவுலிங் கரெக்ட் பண்ணிட்டு வருவாங்க. எப்போ ஃபர்ஸ்ட் மேட்ச் கேவலமா தோக்கும்போது நான் சொன்னேன் SRH இந்த டோர்னமெண்ட்ல நல்லா வருவாங்க, டீசென்ட்டா ஆடுவாங்க அப்படின்ட்டு. பாப்போம் எவ்வளவு தூரம் போறாங்க அப்படின்ட்டு. சரிப்பா, SRS போறாங்க பாடியாச்சுப்பா, நம்ம திரும்ப CSK பக்கம் வருவோம். மனசாரடா அந்த டெத் ஓவர் என்னடா பேட்டிங், டே 5 ஓவர் 53 ஒரு டார்கெட்டே கிடையாதுடா உண்மையிலேயே. ஹைதராபாத் கண்டிஷன்லாம் உனக்கு தெரியுமா ப்ரோ? அந்த பிட்ச் நின்னு வந்துச்சு ப்ரோ, என்ன வேணா சொல்லுங்க சரிங்களா. உங்ககிட்ட மேத்யூ ஷாட், சிவம் தூபே, ஜேமி ஓவர்டன் 3 குவாலிஃபைடு சோ கால்டு ஹிட்டர்ஸ் இருக்காங்க கிரீஸ்ல. அவங்க சைடுல பாத்துக்கிட்டேன்னா இஷான் மலிங்காக்கு 2 ஓவர் இருந்துச்சு, ஃபைன். மத்தபடி சக்கி போஸ், நிதிஷ்குமார் ரெட்டி, பிரஃபுல் இங்க யாருமே எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது டெத் ஓவர்ஸ்ல போட்டு, அட்லீஸ்ட் IPL லெவல்ல. அவங்களுக்கு அகைன்ஸ்டா சிவம் தூபேயால ஒரு யார்கரை ப்ராப்பரா வந்து அடிக்க தெரியல, அடிக்க முடியல அப்படின்னா என்னப்பா பினிஷர் வரையும் பாருங்க, தண்ணி எல்லாம் குடிக்கிறான். நாங்க எப்படி சொன்னோம், நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? எனக்கு அப்போ தண்ணி குடிக்க கூட முடியல, என்னால விக்குது, என்னடா பண்ற, திக்குது. சிவம் தூபே ஆடுறத பார்த்து என்ன இறங்கி எவனோ ஒரு பொண்ணையோ ஒரு நல்ல மனுஷன் ஒரு நோ பால் போட்டு கொடுத்தா அதையும் ஃப்ரீ கிட் அடிக்க தெரியாத விட்டுட்டு ஸ்ட்ரைக் கொடுத்தா அவன் பெரிய பேட்ஸ்மேன், அவன் வந்து கேட்ச் கொடுத்துட்டு பட்டைய போட்டுட்டு கிளம்பிட்டு அவ்வளவுதான். ஐயோ மட்டமான இன்னிங்ஸ்ரா உண்மையிலேயே. அந்த இன்னிங்ஸ் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஜேமி ஓர்டன் ரொம்ப நம்புன, ஆக்சுவலி நான் இப்பவும் சொல்றேன் ஜேமி ஓர்டன் எனக்கு பிடிக்கும், நல்ல பிளேயர் தான் இல்லன்னு சொல்ல. ஆனா இன்னைக்கு ஒரு இம்ப்ரவைசேஷனே காட்டல. ஒரு எப்படி ஒரு யார்கர் தான் போட போறாங்கன்னு தெரியுதுல, கொஞ்சம் நகர்ந்து போய் ஆடலாம், இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபரெண்டா பண்ணா பவுலர் யோசிப்பாரா. சிம்பிள் லாஜிக்டா, எதுவுமே பண்ணாம அதுவுமே ஸ்லாட்ல வர பால் கூட அடிக்கலையே ஒரு கடைசி வரைக்கும். ஸ்லாட்ல வர பால் கூட அடிக்கவே இல்லை. அவன் மேட்ச் ஆட்டு ஃபுல் டாஸ் அடிக்க மாட்டான், ஃபுல் டாஸே அடிக்கல மேட்ச் ஆட்டு, அதை விட்டு அதான் சொல்றேன். சிவம் விடு அவ்வளவுதான் கொலாப்ஸ். இப்ப நான் ஃபைனலா நான் வந்து ஒரு விஷயம் ஒத்துக்கணும்னா உன் ரூட் தான் சாமி கரெக்ட் அப்படின்ற மாதிரி சையத் ப்ரோ சொன்னதுதான் கரெக்ட். ஸ்கேம் தான் பண்றான் சிவம் தூபே. எனக்கு தெரியல ப்ரோ உண்மையிலேயே, எனக்கு பத்தி தப்பா பேசணும் போடா எப்பா இவன் வேற ஒரு காலத்துவாங்க. இங்க பாரு நீ PRD மேட்ச் நடத்துற எல்லாருக்கும் தெரியும் சரியா. இப்படிதான் பேமெண்ட் மாசம் வாங்குறல, அப்ப எதுக்கு சிவம் தூபே பத்தி தப்பா பேசுற? சரிப்பா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அவ்வளவுதாங்க தோத்துட்டோம். வெரி ஹார்ட் டிஃபீட்டுங்க. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச்லாம் எனக்கு பெருசா தோணல. இந்த RCB கிட்ட தோத்தப்ப லைட்டா 2 மேட்ச் ரிவ்யூ போறதா வச்சிருந்தோம். இதுவே வந்து ரொம்ப பெரிய இன்னும் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் சஞ்சு சாம்சன் பத்தி நான் சொல்லணும். அந்த ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தேன், ஒரு கேட்சுக்கு ரிவ்யூ சூப்பரா எடுத்தாரு அபிஷேக் சர்மா. ஒரு வைடோட ரிவ்யூமே நல்லா எடுத்திருந்தாரு. நம்ம இதெல்லாம் நம்ம சொல்லியிருந்தோம், லைக் வந்து DRS தோனி மாதிரி இருக்கிறப்போ அந்த ரிவ்யூ வந்து சஞ்சு சாம்சன் எடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு. அதேமே அவர் சூப்பரா வந்துட்டாரு, லைக் எடுத்துட்டு வராருங்க. நல்லா சஞ்சு சாம்சன் அடாப்ட் ஆயிட்டு வராரு கொஞ்சம் கொஞ்சமா டீமுக்குள்ள. ஓகே சோ எஸ் இட்ஸ் a defeat for CSK, but going into it let's go to the next match or the first match that happened, Delhi versus RCB. எனக்கு தெரிஞ்ச சாட்டிஸ்ஃபைடான மேட்ச். ஏன்னா நான் சொன்ன எல்லாமே நடந்தது. சொன்னது பரத் தான் சூப்பரா, பரத் தான் மோஸ்டா நிறைய ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன், எல்லாமே வந்து நடந்துச்சு. ஆமா நான் தான் சொன்னேன் மேட்ச் அப்ப நம்புறேன், நான் வந்து என்னோட ஸ்டாட்ஸ் அனாலிசிஸ் நம்புறேன்னு சொல்லியிருந்தேன். அந்த அனாலிசிஸ் நம்புன மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது. எந்த அளவுக்கு போன வீடியோ அந்த ப்ரெடிக்ஷன் சொன்னதுக்கு அப்புறம் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஆஃப்டர் தி வீடியோ சொல்லியிருந்தேன், விராட் கோலி ப்ரெடிக்ஷன் தப்பானாலும் சரி கரெக்டானாலும் சரி டர்மடி அடிப்பாங்கடா பாத்து இருந்துங்க அப்படின்ட்டு. எனக்கு பயம் இல்ல, அதுக்கு தான் சாம்பிள். அதுதான் ஒரு ட்விஸ்ட். நீ வந்து இன்ஸ்டாகிராம் கமெண்ட்ஸ் எடுத்து பார்த்தா யூஸ்வலா இன்ஸ்டாகிராம்ல தான் அடிப்பானுங்க. ஏன்னா யூடியூப்ல ஃபுல் வீடியோ பாக்குறான் வருவான். ஓகே அவனுக்கு தெரியும் நம்ம என்ன பேசுறோம் முன்னாடி பின்னாடின்ட்டு. இன்ஸ்டால அப்படி கிடையாது. இன்ஸ்டால வந்து அந்த வீடியோ மட்டும் தான் பார்த்துட்டு அந்த வீடியோல மட்டும் தான் கமெண்ட் பண்ணுவாங்க. அங்க போய் பார்த்தனா நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க. நான் ஒரு RCB ஃபேன் ப்ரோ, நீங்க உண்மையிலேயே சூப்பரா ப்ரெடிக்ட் பண்ணீங்க ப்ரோ, ஐ அம் RCBN பட் வாவ் வாட் a prediction அப்படினு ஃபயர் வராங்க. RCB ஃபேன் கிடையாதுடா அப்போ. இல்லடா ஆனா எனக்கு என்னன்னா அந்த மேட்ச்ல வந்து நான் எங்க தெரியுமா எனக்கு வந்து ஹிட் ஆச்சு இந்த கோலி அவுட் ஆனது, அதெல்லாம் பெருசா இல்ல. இவங்க முகேஷ் குமார் அவங்களுடைய ஆத்மாத்மான டெத் பவுலர் ஓகேவா, அவர் இருந்துகிட்டு 14th ஓவர்லயே முடிச்சு விட்டாங்கடா. ஏன்னா நம்ம சொல்லியிருந்தோம், நம்மளுக்கே தெரிஞ்சதுல நம்ம சொல்லியிருந்தோம் டெத் ஓவர்ஸ்ல முகேஷ் குமார் அடிக்கிறாருங்க, டிம் டேவிட் ஷெப்பர்டுக்கு வந்து அகைன்ஸ்ட் நெகட்டிவ் மேட்ச் அப் இருக்குன்னு சொன்னதுனால இவங்களும் அதை வந்து கரெக்டா யோசிச்சு முகேஷ் குமார 14th ஓவர்ல வந்து யூஸ் பண்ணாங்க. அதாவது நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல போடுவாங்க, நீங்க யோசிக்கிற அளவுக்கு கூட மேனேஜ்மெண்ட் யோசிக்க மாட்டாங்க அப்படின்னு. நாங்களுமே அப்பப்போ லைட்டா பெருமை பீத்திப்போம். 15 சப்ஸ்கிரைபர் இருக்கிற எங்களுக்கு தோன்ற விஷயம் கூட அவங்களுக்கு தோணலையே அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சும்மா நான் கலாக்க தான் சொல்லுவோம், they do a lot of homework. அவ்வளவு அனாலிசிஸ் இருக்கும், அவ்வளவு ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க பேக்ரவுண்ட்ல. அப்படி இருக்கும்போது அவங்க லெவல்ல நாங்க
யோசிச்சிருக்கோம்னு உண்மையிலே எனக்கு பர்சனலா பெருமையா இருந்துச்சு. முகேஷ் குமாரை முன்னாடி யூஸ் பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த பாரி வந்து ஒரு 3 ஓவர் நான் சொல்லியிருந்தேன் ஸ்பின் வந்து கடைசியில வச்சுக்கலாம் குல்தீப்புக்கும் அக்ஷருக்கும் அப்படின்ட்டு சொன்ன மாதிரி 3 ஓவர் வச்சாங்க. சொன்ன மாதிரி ஷெப்பர்ட் விக்கெட்டும் டேவிட் விக்கெட்டும் வந்துச்சு. சொல்லி டிம் டேவிட் சொல்லும் போதே பரத்துக்கிட்ட அக்ஷர் பட்டேல் அப்படின்னு ஆமா அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஷெப்பர்ட் விக்கெட் குல்தீப் அதை எடுத்தா நான் சொல்லியிருந்தேன். அதுவுமே குல்தீப் கொஞ்சம் எண்டு வச்சுக்கலாங்க 3 ஓவர் அப்படின்ட்டு சூப்பரா யூஸ் பண்ணி எல்லாமே நல்லா போச்சுடா. அந்த மேட்ச்லயுமே எண்டு வரைக்குமே நம்ம சொன்ன மாதிரி நடந்துச்சு. ஏசலுக்கு கேஎல் ராகுல் அடிச்சாரு, அதுக்கப்புறம் குணால் பாண்டியா அவுட் ஆனாரு. அதான் சூப்பரா போச்சு. கடைசி 4 ஓவர்ல அந்த 3 ஓவர் சூப்பரா பட்டிடர் யூஸ் பண்ணாருப்பா. அது மெயினா கரெக்டா 17வது ஓவர் ஹேசல்வுட், 18 புவனேஸ்வர் குமார். அந்த ஏன்னா அந்த ரன்ஸ் கொஞ்சம் குறைக்கணும், நிறைய ரன்ஸ் வேணும் கடைசியில பவுலர்ஸ் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 ஓவர் தான் அவங்களுக்கு பரிச்சை. டெல்லி வந்து எவ்வளவு அடிக்கிறீங்களோ அடிச்சுக்கோன்ற மாதிரி டெஸ்ட் வச்சாரு. கடைசி ஓவர் ரொமாரியோ செப்பர்ட் 2 பால்கள் வரைக்கும் என்ன செப்பர்ட் திருந்திட்டாரா அப்படி என்று நான் ஆலோசித்துக் கொண்டிருந்த வேளையில் வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அடுத்து போட்டாம்பர் ஒரு ஃபுல் டாஸ் மில்லருக்கு அந்த இடத்துல அந்த ஃபுல் டாஸ் போட்டா பால் எங்கேயோ போயிடும். அது நிறைய வாட்டி பார்த்திருக்கோம். அதே ஃபுல் டாஸ போட்டு மில்லரை வந்து ஃபார்முக்கு வர வச்சு அதுக்கப்புறம் ஆஃப் சைட்ல அவுட் சைட் ஆஃப் அந்த 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 டெலிவரி போட்டா தலைவர் ஏற்கனவே அடிச்சிருக்காப்ல. இப்பதான் ரீசெண்டா நடந்துச்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு மேட்ச்ல அடிச்சாப்ல. அதே பால் அதே ஷாட் முடிஞ்சு மேட்ச். ஆமா சிம்பிளா முடிச்சிட்டோம். பட் என்டையரா மேட்ச் வர இப்போதைக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பத்தி மட்டும் தான் பேசணும். ஸ்டார்டிங்ல வந்து ஃபில் சால்ட்டோட ஒரு அற்புதமான ஒரு இன்னிங்ஸ், செம்மையான ஒரு இன்னிங்ஸ், நிறைய சூப்பரா டேக் ஆன் பண்ண நம்ம சொல்லிருந்தோம். அக்யூப் நபிதார் அகைன்ஸ்ட் ஃபில் சால்ட் will be a good match அப்படினு சொல்லிருந்தோம். இங்க எப்படி வந்து மேட்ச் ஷாட் வந்து 2 ஓவர் சூப்பரா போட்டதுக்கு அப்புறம் திரும்ப 3வது ஓவர் கொடுத்து அடி வாங்குனாங்களோ அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்துச்சு. 2 ஓவர் அக்யூப் நபிதார் சூப்பரா போட்டாரு. இவர் அக்ஷர் நினைச்சிட்டா அவரை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் லேட்டா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லடி அப்படின்னு 3வது ஓவர் கொடுத்தாரு. 20 ரன் கிட்ட போச்சு நினைக்கிறேன் அந்த ஓவர்ல போட்டு தம்சம் பண்ணிட்டு சால்ட். அங்க கிடைச்ச மொமெண்டம் கோலி விக்கெட் போனாலுமே தேவர் ஆன் அசெண்டன்சி கொஞ்சம் டஃப்பான பிட்ச் மாதிரி தான் இருந்துச்சு உண்மையிலேயே பார்க்கும்போது. படிக்கல் விக்கெட் போற வரைக்குமே வந்து அவங்களுக்கு ஒரு நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி படிக்கல் விக்கெட் கூட இல்ல, பட்டிடர் விக்கெட் போறப்ப கூட அவங்க வந்து ஒரு 14 ஓவர்ல வந்து 140க்கு 3-4 சம்திங் 140 for 4 நினைக்கிறேன். ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் போயிட்டு இருக்கிற வேலையில கடைசி 6 ஓவர்ல 35 ரன் மட்டுமே கன்சீட் பண்ண அந்த டெல்லியோட டெத் பவுலிங் அப்ரிஷியேட் பண்ணவா இல்ல திரும்பவும் அந்த ஒரு நல்ல போயிட்டு இருந்த இன்னிங்ஸை வந்து கெடுத்தானா சிவனாண்டின்ற மாதிரி ஒரு நல்ல மொமெண்டம்ல இருந்த ஒரு இன்னிங்ஸை திரும்ப கெடுத்த அந்த ஜித்தேஷ் சர்மாவை நினைச்சு நான் வருத்தப்படுறது என்னன்னு எனக்கு தெரியல. மும்பைக்கு அகைன்ஸ்டாவும் நம்ம பார்த்தோம், அவர் தான் வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்துட்டு போயிட்டாருங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு அது அஃபெக்ட் ஆல, அதனால பேசுறத பத்தி நம்ம பேசல. பட் இன்னைக்கு நம்ம பேசியே ஆகணும். 20 பால்ல 14 ரன் என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் போன மேட்ச் தான் வந்து ஜித்தேஷ் சர்மா கொஞ்சம் நல்லா அடிச்சாருங்க, ஒரு நல்ல பிரகாசமா லைட்டா எரியுது அப்படின்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி வாயை மூடல. எனக்கு சர்ப்ரைசிங் ஜேமி ஓவர்டன், சிவம் துபே எல்லாம் வந்து ஐ எம் நாட் சர்ப்ரைஸ் தட் they are not improvising because they have never done their in their life. ஜித்தேஷ் சர்மா அப்படி கிடையாதுடா. அவர் வந்து நிறைய ஸ்கூப் ஆடி பார்த்திருக்கேன், ரிவர்ஸ் ஸ்கூப் ஆடி பார்த்திருக்கேன், நிறைய யோசிச்சு ஆடக்கூடிய பேட்டர். அவருக்கு தெரியுதுடா யாருக்கார தான் போடுறாங்க, என்கிடியா இருக்கட்டும் அப்புறம் கடைசியா நட்ராஜனா இருக்கட்டும், ஒரு இம்ப்ரோவைசேஷன் கூட காட்டல. எனக்கு அது சோ வரி. இது வந்து சி அபார்ட் ஃப்ரம் எவ்ரிதிங் ஒரு வருத்தமா இருக்கும்ல, எப்படி நல்ல ஒரு பிளேயர் ஏன் இப்படி ஆச்சு அப்படின்ற மாதிரி உண்மையிலே பாக்குறது சோகமா இருந்துச்சு. அவரை பாக்குறப்ப உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு. உண்மையிலே எனக்கு வருத்தமா இருக்கு. ஆமா சரியா, இவன் வேற ஒருத்தன். அண்ட் அதுலமே சொல்லணும்னா அவங்களோட இன்னிங்ஸ் வந்து ஆக்சுவலி டிம் டேவிட் வந்து ஒரு சிங்கிள் வந்து டினை பண்ணிருப்பாரு குணால் பாண்டியா அக்ஷர் பட்டேல் ஓவர்ல. நான் வந்து ஜித்தேஷ் சர்மா ஸ்ட்ரைக் கொடுக்க மாட்டேன், நானே அடிப்பேன் அப்படின்ட்டு அடுத்த பால் அவுட் இருப்பாரு. ஓகேவா, அதே மாதிரி தான் ஜித்தேஷ் சர்மா ஃபைனல் ஓவர்ல சம்பவம் பண்ணாரு. குணால் பாண்டியா வைடு, அது இவர் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் குணால் பாண்டியா ரன் அவுட் ஆயிடுவாரு, இவரும் அடிக்கல, அடுத்த பால் இவர் அவுட். எனக்கு என்டையரா பாக்கும்போது இந்த 1 or 2 இன்சிடென்ட்ஸ்ல வந்து மேபி யாராச்சும் ஒரு சிங்கிள் எக்ஸ்ட்ரா அடிச்சிருந்தாலோ இல்ல கொஞ்சம் ஸ்மார்ட்டா ஆடிந்தாலோ அந்த தட் வுட் ஹேவ் பீன் தி டிஃபரன்ஸ் தோணுது. பிகாஸ் தே வாண்டட் தி லாஸ்ட் பால். இட் வாஸ் நாட் லைக் வந்து முன்னாடி சேஸ் பண்றாங்க இல்ல, கடைசி பால்ல போய் டெல்லி சேஸ் பண்றாங்க. அந்த ஒரு 3-4 ரன் கூட ஒரு பால் ஸ்பேர்ல வாட் எவர் யா க்ளோஸ் பை லாஸ்ட்ல போய் ஜெயிச்சாங்கன்னு போது அந்த ஒரு 3-4 ரன் கூட பீன் டிஃபரன்ஸ். கடைசி ஒரு 15 ரன். ஆமா 14-15 டு வின். அதுல 2 6 சம. இது ஆர்சிபி தேவர் இந்த கேமுங்க. ஆமா, அண்ட் நம்ம ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கோம் ஆர்சிபி பொறுத்தவரை டிம் டேவிட வந்து ப்ரோமோட் பண்ணுங்க, நம்பர் 5 ஆட வைக்கணுங்க அப்படின்ட்டு. இன்னைக்கு ஆர்சிபி பண்ணாங்க, இட் வொர்க் ஃபார் them. சூப்பரான ஒரு அடி அந்த மிடில் ஓவர்ஸ்ல பட்டிடர் டேவிட் அடிச்சிட்டு இருக்கும்போது we all thought 210 215 was somewhere in the total. They came back really well into the game. Delhi Capitals did a great job. டெத் bowling எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் வந்து டெல்லியோட பேட்டிங் வருது. ஹரிஷ் ஒன்னு சொல்லிருந்தான், இந்த போன தடவை வந்து சமீர் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க நம்பர் 3ல, நம்பர் 4ல அவர் ஆடுறது கரெக்ட், நம்பர் 3ல வந்து கருண் நாயர் ஆர் அபிஷேக் கோரேல எடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. உண்மையில டெல்லி மேனேஜ்மெண்ட் அப்படிதான் யோசிச்சாங்க. they brought in கருண் நாயர், சின்னசாமி ஒரு ஹோம் கிரவுண்ட், கேஎல் ராகுல் சின்னசாமி ஒரு ஹோம் கிரவுண்ட், ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போடுவாங்க நினைச்சு எடுத்துட்டு வந்தாங்க. they had them in their brings 20 for 3 or something இருந்தாங்க. பட் அங்கேயுமே புவனேஸ்வர் குமார் இந்த பவர் பிளே எல்லாமே போகுது. இவர் சமீர் ரிஸ்வி நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு ஷஃபிள் பண்ணி ஆட போயிட்டு அவுட் சைடு வச்சு ஜித்தேஷ் சர்மா கேட்ச் எல்லாமே போயிட்டு இருக்கும்போது நம்ம திரும்ப ஒரு விஷயம் சொல்றேன். நான் சொல்லியிருந்தேன் ஹேசல்வுட் பவர் பிளேல ராகுல்ட்ட காட்டாதீங்க, he loves playing against ஹேசல்வுட் அப்படின்னு. அங்க மொமெண்டம் மாறிச்சு டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஒரு ஓவர்ல 2 6 ஒரு 4 ஆமா 16 ரன் ஓவர்ல போச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டு வந்து கேஎல் ராகுல் வழக்கம் போல அவருடைய 50 கம்ப்ளீட் பண்ணார் அகைன்ஸ்ட் ஆர்சிபி. அவருக்கு ஒரு ரெக்கார்ட் இருக்கு, ஒரு பர்டிகுலர் ஆப்போனன்ட்க்கு அகைன்ஸ்டா ஹையஸ்ட் ஆவரேஜ் வச்சிருக்கிற ஒரு பிளேயர் வந்து இப்ப கேஎல் ராகுல். ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா 69. அது அடுத்து இருக்கிறதும் கேஎல் ராகுல் தான். ஆப்போனன்ட் யாருன்னு கெஸ் பண்ணு. கேஎல் ராகுல்
அதிகமா அடிச்சது வந்து சிஎஸ்கே அகைன்ஸ்டா. மொகர கட்ட மும்பைக்கு அகைன்ஸ்டா 65 அதான் ஆவரேஜ். தெரியல யாரா இருக்க போது எதிர்பார்த்ததா. சோ யா மினிமம் 500 ரன்ஸ் அடிச்சவங்களுக்கு இந்த லிஸ்ட்ல இருந்தாங்க. அப்படி இருக்கும்போ அந்த கேஎல் ராகுல் விக்கெட் எடுக்கிறப்ப கூட லைட்டா ஒரு ஹோப் தெரிஞ்சது. அண்ட் அங்கதான் வந்து அக்ஷர் பட்டேலோட சூப்பரான இன்னிங்ஸ் நல்லா ஆடினாரு. நடுவுல வந்து ஸ்டப்ஸ் வந்து இங்க எப்படி மேட்ச் ஆட் வந்து ஒரு இன்னிங்ஸ் ஒரு ஆங்கர் இன்னிங்ஸ் மாதிரி ஆடினாரோ அங்கேயும் ஸ்டப்ஸ் அதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. இங்க எப்படி ஆயுஷ் மாத்திரைக்கு ஒரு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி வந்ததோ அதே மாதிரி அக்ஷர் பட்டேலுக்கும் அங்க ஒரு இன்ஜுரி வந்தது. ஆனா டிஃபரன்ஸ் என்னன்னா அங்க அவர் போயிட்டாரு. அங்க வந்து அவர் இன்ஜுரின்னு சொல்லி ரிட்டையர் ஹர்ட் ஆகி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டேவிட் மில்லர் தான் மேட்சை முடிச்சு கொடுத்தாங்க. உண்மையிலே எங்களுக்கு வந்து டெல்லி மேனேஜ்மெண்ட்டும் அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆக்சுவலி ஆமா நாங்க நிறைய விஷயம் இதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும் நாங்க பர்சனலா யோசிச்சு அவங்க பண்ணி அது சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்திருக்கு. அதுவும் இல்லாம இந்த ஹாம்ஸ்ட்ரிங்லயே நாங்க முக்கியமா அது வந்து அப்பயே கதறிட்டு இருந்தான் பரத் ஆயுஷ் மாத்திரை வெளில அனுப்புங்கன்ட்டு. கேப்டன் அக்ஷர் பட்டேல் வந்து கரெக்டா வெளில அவரே வெளில போனது வந்து நல்ல டிசிஷன் ஆக்சுவலி. ஆமா அது டர்ன் த மேட்ச்ல ஒரே அக்ஷர் பட்டேல் இருந்து ஒரு 2-3 பால் சுத்த போய் மிஸ் பண்ணிட்டு அங்க அவுட் ஆயிட்டு போயிருந்தா மொமெண்டமே மாறி இருக்கும். கரெக்டா மில்லர் அதுக்கப்புறம் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் எப்ப வேணுமோ அடிச்சாரு. அண்ட் டாக்கிங் அபவுட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ், இங்க மேட்ச் ஷாட்டுக்கும் அங்க ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா இங்க மேட்ச் ஷாட் ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இன்னிங்ஸ் தான் ஆடினாங்க. ஆனா ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எண்டு வரைக்கும் இருந்து முடிச்சு கொடுத்தாரு. மேட்ச் ஷாட் முடிச்சு விட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான் முடிச்சு விட்டு போயிட்டாரு. சீக்கிரமா முடிச்சிட்டாரு. ஆமா. அண்ட் டாக்கிங் அபவுட் ஆர்சிபிஸ் பவுலிங், இன்னைக்கு ஒரு பேட் டே ஃபார் ரசிக் சலாம்டார். கொஞ்சம் பிரெடிக்டபிளா இருந்தாரு. சுயா சர்மாக்கு ஒரு வெரி வெரி புவர் டே. பிரெடிக்டபிள்ன்ற தாண்டி ரொம்ப ஸ்லோ. அந்த மோகித் சர்மா தான் ரசிக் சலாம்டார். அதான் ஸ்லோயர் பால் போடலாம். அதான் பிரெடிக்டபிள் போட்டுட்டு இருந்தா எப்படி பேஸ் டெலிவரி தான் வந்து அவருக்கு வந்து சர்ப்ரைஸ் டெலிவரியா இருக்கு. ஓவர்ல மோகித் சர்மா மாதிரி தான். அதான் பிரெடிக்டபிள் ஆயிட்டாரு. ஏன்னா ஒரு டைம்ல வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் சொல்லி வச்சான் 6 அந்த ஓவர்ல கொஞ்சம் அது இருந்துச்சு. அண்ட் சுயா சர்மாக்கு ஒரு வெரி வெரி புவர் டே. அவருக்கு மாட்டல நூர் அகமது எப்படி ஃபர்ஸ்ட் 4 மேட்ச் எங்களுக்கு போட்டாரோ அதே மாதிரி தான் சுயா சர்மா இன்னைக்கு ஆர்சிபிக்கு போட்டாரு. ஃபுல்லா ஷாட் அப்படின்ட்டு ஷாட் தாமுமே வந்துட்டு எப்படி எப்படி உன் வாயில இருந்து இன்னைக்கு அந்த பேர் வருது இத்தனை வாட்டி ஷாட் அரக்குழின்னு போட்டு ஃபுல்லா போட்டு கொடுத்தாரு. அந்த ஒரு ஓவர் தான் கடைசியில டர்னிங் பாயிண்ட். சுயா சர்மா ஒழுங்கா அந்த 3 ஓவர் போட்டு நல்லா போட்டுருந்தாருன்னா ரஜித் பட்டேல் அந்த 4வது ஓவர் அப்பயே கொடுத்துருப்பாரு. ட்ரஸ்ட் வரல, ஏன்னா அவர் நல்லா போடல. அந்த ஒரு ஓவர் மிச்சம் பண்ண அந்த ஒரு ஓவர் தான் கடைசியில ஷெப்பர்டுக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம். போலிங் ஆப்ஷன்ன்றது ஒரு எப்பவுமே ஒரு ஆர்சிபி ஒரு கஷ்டப்படுறாங்கப்பா. சுயா சர்மா ஸ்பின்னர் யாரா அடி வாங்கினாங்கன்னு வச்சுக்கோங்க, குருநாள் பாண்டியாவே இருக்கட்டுமே 3 ஓவர் யாரா நிப்பாட்டுறீங்கன்னா நம்ம செப்பர்டு வந்து உள்ள வந்துருவாப்ல. அதான் நாங்க படிச்சு சொல்றோம். செப்பர்டுக்கு வந்து பேட்டை கூட இம்பாக்ட் சப்பா கூட விளையாடுவே, பவுலிங் கொடுக்காது. நான் ஒரு மேட்ச்ல சொன்னேன் இம்பாக்ட் சப் வேணுமா செப்பர்டு ஆடுவீங்க இம்பாக்ட் சப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம் நாங்க. ஏன் பட்டிட்டார் விராட் கோலியே போட்டுருக்கலாம் தெரிஞ்சு. என்னடா அவரு பிளேயரா தான் இருந்தாரு, அவர் போட்டுருக்கலாம். கொடுக்காதீங்க அதுதான் சொல்றோம் நாங்க. செப்பர்டோட யார் வேணா கொடுங்க, பட்டியலே எடுத்து போட்டிருந்தா கூட 15 ரன் கொடுத்துருக்க மாட்டாரு. சரி ஓகேடா. அதான் ஆர்சிபி எனக்கு தெரிஞ்சு நல்லா போட்டாங்க. பட் அந்த ஒரு ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் லாப்ஸ் நல்லா தோத்துட்டாங்க. குணால் பாண்டியா ஒரு சூப்பரான செல், ஒரு ஆஸ் யூசுவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதா 4 overs 24 for 1 கேஎல் ராகுல் விக்கெட் எடுத்து குணால் பாண்டியா நல்லா போட்டாரு. அண்ட் அகைன் ஆர்சிபி வருத்தப்பட வேண்டிய அளவுக்கு எல்லாம் ஒன்னும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் இல்ல. ஓகே கொஞ்சம் ஒரு 1 or 2 இண்டிவிஜுவல் லாப்ஸ்னால தோத்துட்டாங்க. அவ்வளவுதான். டெல்லி கேபிட்டல்ஸ் நல்லா ஜெயிச்சாங்க. இப்படி சொல்லிட்டு விடைபெறலாம். ஏன்னா கையில பிடிச்சிருக்க கை வலிக்குது, கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு நல்லா இருக்கும். முடிச்சுடு. Hope you guys like this video. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக். எனக்கு என்ன தெரியுமா, நீ கேப்பா நினைச்சேன் உனக்கு கை மட்டும் தான் வலிக்குதா, மனசு அது ஆல்ரெடி கான் உனக்கு தெரியும். ஓகே அத லைக் பண்ணுங்க, ஹை பண்ணுங்க. வேற ஏதாவது சப்போர்ட் பண்ண முடியுமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு. அண்ட் இது மாதிரி ரெகுலரா வீடியோஸ் நான் வந்து போட்டுட்டே இருப்பேன். ஐபிஎல் டைம்ல மேக்ஸிமைஸ் யூட்டிலைஸ் பண்ணி இந்த மாதிரி ரிவ்யூஸ் மெயினா வந்து எடுத்துட்டு வருவோம். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம், என்னென்ன நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.